ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 8/4/2024 வின்வின் W764க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கங்க. அதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிப்படலட்டுனா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு வின். ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் டச்சஸ் எடுக்க முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வின்னிங் கிடைச்சா கண்டினியூஸாக வின்னிங் கிடைக்கும். அதேமாதிரி ஃபெயில்டு கிடைச்சாலும் அப்படி தான் கண்டினியூஸாக ஃபெயில்டு இருக்கும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா பயன்படுத்திக்கங்க. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் 833 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 202,833. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 159. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 765. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4Dயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பி போர்டு, அதாவது 4D நம்பரை நம்ம வந்து பி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆல் போர்டு அல்லது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கரெக்டாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 959லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 734. நம்ம எடுக்க வேண்டியது வந்து 4Dங்கிறதுனால இது 4D. பி போர்டு வந்து இதில் வந்து நம்மளுக்கு 5. அப்போ இந்த 4 5 நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணணும். அதாவது 4 ப்ளஸ்ஸு அண்ட் மைனஸ் 5 ஈக்குவல் டு கூட்டினோம்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். கழிச்சோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். அப்போது 9 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட். அப்படி இல்லட்டுனா நம்மளுக்கு ஆல் 9 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 100 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஸோ போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம். இதில் நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு. போர்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 100க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு அதிகப்படியாக ஆல் போர்டுகள் வந்திருந்தாலும் குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சி போர்டு தொடங்குச்சுன்னா அது சி போர்டில் வந்து தான் முடியும். அதனால் நம்ம இந்த ட்ராவுக்கு சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டிருக்கோம். 100. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 506. இதில் 4D வந்து 6 நண்பா. இங்கே பி போர்டு வந்து 0. அப்போ 6 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 0 ஈக்குவல் டு 6ஓட 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 6 தான் கிடைக்கும். நம்மளுக்கு கழிச்சாலும் அந்த 6 தான் கிடைக்கும். ஸோ 6 மட்டும் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு அல்லது ஆல் 6 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 100க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 764. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. இந்த மாதிரி நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் ஆல் போர்டு ஹிட் ஆயிருக்கு நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, ரெண்டாவது ட்ரா பி போர்டு. இப்போ நம்ம 764க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 764க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 420. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 0. இதோட நம்ம பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போது 0 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 6. 0ஓட 6 கூட்டினோம்னா நம்மளுக்கு 6 தான் கிடைக்கும். கழிச்சோம்னா நம்மளுக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ போன ட்ராவ் நம்மளுக்கு 6 தான் சிங்கிளில் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவ்லேயும் நம்மளுக்கு 6 தான் சிங்கிளில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 764க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 764க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 765 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதை விட நம்மளுக்கு மறுபடியும் பி போர்டு. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. 3 ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு, பி போர்டு, பி போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ 765க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 679. இதில் 4D வந்து 9. இதில் பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6. அப்போது 9 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 6. இப்போ இதை கூட்டினோம்னா 9ஓட 5 கூட்டினோம்னா 9ஓட 6 கூட்டினா 5. 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. அப்போ 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 765க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ இந்த 765க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 159 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு
5. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸு. அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு பி போர்டு தான் நம்ம கிடச்சிருக்கு. இப்போது 4 ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரா மட்டும்தான் நம்மளுக்கு ஏ போர்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு பி போர்டு தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 159க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 159 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 548. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4Dங்கிறதுனால 8, பி போர்டுங்கிறதுனால நம்மளுக்கு 5. அப்போ 8 5 கூட்டவும் அதோட கழிக்கவும் பண்ண போகிறோம். அதாவது 8 ± 5. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 5 கூட்டினோம்னா 3, 8ல் 5 போயிடுச்சுனாலும் 3. ஸோ 3 மட்டும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 159க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 3 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 159க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 833 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி நண்பா. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு பிசி போர்டு கிடச்சிருக்கு. இது வந்து இந்த 833 வந்து நம்மளுடைய போன ட்ராவுடைய ரிசல்ட் நண்பா. அதாவது போன திங்கக்கிழமையோட ரிசல்ட். இந்த திங்கக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு அதிகப்படியாக பி போர்டுன்னு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ சி போர்டு சிங்கிளில் பிசி போர்டோட கலந்து வந்திருக்கு. அதனால் நான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி சி போர்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். ஒரு நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம் நண்பா. நம்ம பார்க்குறது திங்கக்கிழமை. அதனால் திங்கள் டு திங்கக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் நான் கெஸிங் உருவாக்கியிருக்கேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுற நிறையா நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 833 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 202 833. இதில் 4D வந்து நம்மளுக்கு 2 நண்பா. இதில் பி போர்டு வந்து நம்மளுக்கு 3. இப்போ இதை தான் நம்ம கூட்டவும் கழிக்கவும் பண்ண போகிறோம். அதாவது 2 ± 3. இப்போ 2ஓட 3 கூட்டினோம்னா 5, கழிச்சோம்னா 1. 5 அல்லது 1 இந்த ட்ராவு கிடச்சிருக்க சி போர்டு நண்பா அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 1 கிடச்சிருக்கு நண்பா. இது நம்ம ஃபார்முலா இப்படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கொண்டு வரல. 5 அல்லது 1 உங்கள் கெஸிங்கோட இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. அஞ்சு அல்லது 1 இந்த ட்ராவு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான சி போர்டு நம்பர் 5 அல்லது 1. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் மெம்பர்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு சி போர்டு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து டபுள் கிடச்சிருக்கு நண்பா. 833 ரிசல்ட்டு. அதனால் இந்த ட்ராவில் மறுபடியும் நம்மளுக்கு டபுள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் டபுளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு பார்த்துக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அரைக்குறையாக கமெண்ட் பண்ணி நம்மளோட டயத்தை தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட். திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான சி போர்டை கெஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 8/4/2024 வின்வின் W764க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.